பரந்தூர் ஏர்போர்ட் நிலம் கையகப்படுத்துவதை நிறுத்தவில்லை என்றால் தற்கொலை, கிராம மக்கள் அறிவிப்பு. சென்னையில் 2வது விமான நிலையம் அமைக்க ஏகனாபுரத்தில் நிலம் கையகப்படுத்த மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் பொதுமக்கள் இரவோடு இரவாக போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். மேலும் நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கையை அரசு எடுத்தால் ஒன்றாக தற்கொலை செய்து கொள்வோம் என்றும் கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர். சென்னையை பொறுத்தவரை இப்போது மீனம்பாக்கத்தில் சர்வதேச விமான நிலையம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மிகவும் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றாக சென்னை விமான நிலையம் இருக்கிறது. விமான நிலையத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இருப்பினும் நகருக்குள்ளேயே அமைந்துள்ளதால் இடம் கிடைப்பதில் சிக்கல் தொடங்கி பல காரணங்களால் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து சென்னைக்கு 2வது விமான நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. 2வது விமான நிலையத்திற்கு பல்வேறு இடங்கள் பரிசீலனை செய்யப்பட்ட நிலையில் பரந்தூர் இறுதி செய்யப்பட்டது. இருப்பினும் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விமான நிலையத்திற்கு ஏகனாபுரத்தில் நிலம் கையகப்படுத்த மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கிடையே 2வது அறிவிப்பை அரசு நிறைவேற்றினால் பொதுமக்கள் பலரும் தற்கொலை செய்து கொள்வோம் கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். மேலும் அறிவிப்பு வந்த நாளிலேயே இரவு போராட்டத்திலும் குதித்தனர். மேலும் தன்னை ஒரு விவசாயி என்றும் விவசாயிகளின் நண்பர் என்றும் அழைத்துக் கொள்ளும் அதிமுக தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தங்கள் கிராமத்திற்கு ஒருமுறை கூட வராமல் இருப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினர். கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் அமைக்க காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் ஏகனாபுரத்தில் நிலம் கையகப்படுத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டு இருந்தனர். விமான நிலையம் குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு உறுதியளித்திருந்த நிலையில் அதற்கு நேர்மாறாக இந்த அறிவிப்பு வந்துள்ளது என்கிறார்கள் பொதுமக்கள். இந்த அறிவிப்பு குறித்து கேள்விப்பட்டதும் விமான நிலையத்தை இடமாற்றம் செய்ய போராட்டம் நடத்தி வந்த மக்கள் கொந்தளித்தனர். அங்கே நேற்று இரவோடு இரவாக திரண்ட மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் விமான நிலையத்தை வேறு ஒரு இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மீண்டும் நிலம் கையகப்படுத்துவது குறித்து அரசு மீண்டும் ஏதாவது அறிவிப்பை வெளியிட்டால் ஏகனாபுரத்தில் பொதுமக்கள் இணைந்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் மிரட்டல் விடுத்துள்ளனர். அப்படி ஏதாவது நடந்தால் கிராம மக்களின் உயிரிழப்புக்கு காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். கிராம மக்கள் போராட்டம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்றனர். இருப்பினும் அங்கே கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்ததால் அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் போராட்டம் தொடரும் என்று அறிவித்த கிராம மக்கள் அப்போதுதான் தாங்கள் நிலத்தை விட்டுத்தரமாட்டோம் என்றும் கூறி அடுத்த கட்ட போராட்டத்தை தற்கொலை செய்து கொள்வோம் என மிரட்டல் விடுத்துள்ளனர். 766வது நாளாக இன்று கிராம மக்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.